ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா டிஸார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன டிஸார்டர்ஸ் வருது, என்னென்ன குறைபாடுகள் வருது, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹைப்பர் டென்ஷன் இதுதாங்க இப்போ இருக்கிறதுலே எல்லாத்துக்கும். இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% மக்கள்கிட்ட இந்த நோய் இருக்குது. ஹைப்பர் டென்ஷன்னா ப்ரெஷர், ஓகேங்களா? பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் எதனால் வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம், சரிங்களா? இது ஒரு குறைபாடு தானே, இது சர்க்குலேட்டரி சிஸ்டத்தோட ஒரு குறைபாடு, பிளட் ப்ரெஷர், ஓகேங்களா? பிளட் ப்ரெஷருக்கு பேர் ஹைப்பர் டென்ஷன். ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் ஹைப்பர் டென்ஷன். ரத்த அழுத்தம் கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் ஹைப்போ டென்ஷன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சு, ஓகேவா? ரத்த அழுத்தம் வந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஹைப்பர் டென்ஷன் இஸ் எ மோஸ்ட் காமன் சர்க்குலேட்டரி டிசீஸ். இது ரொம்ப காமன், இது இப்போ எல்லாத்துக்குமே காமன் ஆயிடுச்சு. நார்மலான பிளட் ப்ரெஷர் 120/80 mmHg இருக்கணும். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்தவங்களுக்கு when the diastolic pressure exceeds 90 mmHg, இந்த 80ங்கிறது 90 ஆயிரும், அண்ட் the systolic pressure exceeds 150, இவங்களுக்கு வந்து 150/90 இருக்கும். அப்படி இருந்தால் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம், ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நார்மலாக இருக்கிறது 120/80, 150/90 வந்துருச்சுன்னா ப்ரெஷர் வந்துருச்சுன்னு அர்த்தம். பெர்சிஸ்டன்ட்லி எப்பவுமே இருக்கும், குறையவே குறையாது. தீஸ் கண்டிஷனுக்கு இஸ் கால்டு ஹைப்பர் டென்ஷன். இதுக்கு பேர் தான் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி பேர். ரத்த அழுத்தம் உடனே வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அது நார்மலுக்கு கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வராமல் அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அது ஹார்ட் அட்டாக்கில் போய் முடிஞ்சிடும், சரியா? ஃபஸ்ட்டு 150 இருக்கும், அப்புறம் 160 ஆகும், 170 ஆகும், நமக்கு அது தெரியாது, சரியா? 180 ஆகும், அப்புறம் 200 வந்துருச்சுன்னா அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து முடிஞ்சிடும். அன்கண்ட்ரோல்டு, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன் மேபி டேமேஜ் ஹார்ட். இது இதயத்தை பாதிக்கும், மூளையை பாதிக்கும், கிட்னி பாதிக்கும், இது எல்லாத்தையும் பாதிக்கும், கடைசி ஹார்ட் அட்டாக் வந்துடும், சரிங்களா? இது ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சுன்னா கரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்துடும், சரியா? கரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா இதய அடைப்பு, வேற ஒன்றும் கிடையாது, சரியா? கரோனரி ஹார்ட் டிசீஸ் அக்கர்ஸ் when the artery is lined by ஆர்த்ரோமா. ஆர்த்ரோமா அப்படிங்கிறது இதுதான் பிளட் டியூப்னு வச்சுக்க. பிளட் டியூப்பில் அங்கே கொலஸ்ட்ரால் போய் படிஞ்சுக்கிச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்த்ரோமா அப்படின்னு சொல்லி பேர். இப்படி படிஞ்சு இந்த டியூப் அடைச்சிக்கும், அதுக்கு பேர் ஆர்த்ரோமா அப்படின்னு சொல்லி பேர், சரிங்களா? பாருங்க, the buildup of arthroma contains cholesterol. இந்த ஆர்த்ரோமா எதனால் உருவாகுதுன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக சாப்பிட்றதுனால. ஃபைபர்ஸ், நார்பொருள், அண்ட் டெட் மசில்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் டேர்ம்ட் இஸ் ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ். ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஹார்ட் அட்டாக் தான் ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ். இதயத்துக்கு போகக்கூடிய டியூப்பில் கொலஸ்ட்ராலு, ஃபைபரு, டெட் மசில், பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அடைச்சிக்கிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். இதுக்கு பேர் தான் ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ். The cholesterol-rich arthroma forms plaque அடைப்பு the inner lining of arteries, making them less elastic and reduce the blood flow. இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற ஆர்த்ரோமா இது போய் பிளட் வெசலோட இன்னர் சைடில் போய் அடைச்சிக்கிட்டு பிளட்டு வளைய முடியாமல் தடுக்குது, ரத்தம் உள்ளே போகாமல் தடுக்குது. பிளக் க்ரோஸ், இந்த பிளக்கு அடைப்பு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டு வரும் வித்தின் ஆர்ட்ரி அண்ட் டென்ஸ் டு ஃபார்ம் பிளட் கிளாட்ஸ். இந்த அடைப்பு அதிகமாக ரத்த கட்டி ஆயிரும். இட் ஃபார்ம் கரோனரி த்ரோம்பஸ். த்ரோம்பஸ்னால் ரத்த கட்டி. த்ரோம்பஸ் கரோனரி ஆர்டரி செல்ஸ் இன் ஹார்ட் அட்டாக். த்ரோம்பஸ் உருவாயிருச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும், அப்புறம் அவ்வளோதான், சரி, அடுத்த ஜென்மத்தை நோக்கி போயிட வேண்டியதான். இது ஹார்ட்டில் அடைச்சிக்கிச்சுன்னா ஹார்ட் அட்டாக், மூளையில் அடைச்சிக்கிச்சுன்னா அது ஸ்ட்ரோக்கு, சரியா? ஹார்ட்டில் அடைச்சிக்கிச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு, மூளையில் அடைச்சிக்கிச்சுன்னா அது பேர் ஸ்ட்ரோக். Stroke is a condition when the blood vessel brain burst. மூளையில் இருக்கக்கூடிய blood vessel வெடிச்சு ரத்த கட்டி ஆயிரும். The brain hemorrhage, மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு ரத்த கட்டி ஆயிரும். When that is black artery then supplies to brain. அது பிரெயினுக்கு போகக்கூடிய டியூப் அடைச்சிக்கிட்டு ரத்தம் போகணும்னு தடுத்துடும். ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ் ஆர் த்ரோம்பஸ். ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ் இந்த ஹார்ட்டில் இருக்கிற ரத்த கட்டி மூளைக்கு போகலாம், ஹார்ட்டில் இருக்கிற த்ரோம்பஸும் மூளைக்கும் போகலாம், எது எங்கே வேணாலும் போகலாம். The part of brain tissue that supplied the damaged artery dies.
மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் போகலைன்னா மூளை என்னாகும், உடனடியாக செத்துரும். டியூ டு லேக் ஆஃப் ஆக்சிஜன். மூளைக்கு 3 செகண்டுக்குள்ளே ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி கொடுக்கலைன்னா மூளை இறந்துடும். செரிப்ரல் இன்ஃப்ராக்ஷன். இன்ஃப்ராக்ஷன்னா டெத்து. செரிப்ரல்னா பெருமூளை. பெருமூளை டெத் ஆகிடும். இது மூளையில் அடைச்சிக்கிச்சுன்னா, நெஞ்சில் அடைச்சிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்ஜினா பெக்டோரிஸ். அப்படின்னா நெஞ்சு வலின்னு அர்த்தம். ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு நெஞ்சு வலிக்கும் இல்லையா, அதுக்கு பேர் ஆன்ஜினா பெக்டோரிஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஆன்ஜினா பெக்டோரிஸ் இஸ்கிமிக் பெயின் ஆன் ஹார்ட் மசில்ஸ். ஹார்ட் மசில் மேலே ஒரு பயங்கரமான பெயின் வரும். எக்ஸ்பீரியன்ஸ்டு டூரிங் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் கரோனரி ஹார்ட் டிசீஸ். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரோனரி ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நெஞ்சு வலி வந்துடும். ஆர்த்ரோமா மெயின்லி பார்சலி பிளாக் தி கரோனரி ஆர்டரி அண்ட் ரெடியூஸ் த பிளட் சப்ளை ஆஃப் ஹார்ட். ஆர்த்ரோமான்னு ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அந்த ஆர்த்ரோமா வந்து ஹார்ட்டுக்கு போகக்கூடிய மசில் அடைச்சிக்கிட்டு ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணுறது தடுத்து நிறுத்திடும், குறைச்சிடும். ஏஸ் எ ரிசல்ட் த திக்னஸ் ஆஃப் தி சோக்கிங் ஆஃப் தி டிஃபிகல்ட்டி டு பிரீத்திங். இப்படி அடைச்சிக்கிச்சுன்னா டைட்னஸ், மூச்சு வாங்குறது ரொம்ப டைட்டாகும் அல்லது மூச்சு வாங்கவே முடியாத அளவுக்கு போயிடும். தீஸ் லீட்ஸ் டு ஆன்ஜைனா ஆர் செஸ்ட் பெயின். இதுதான் நெஞ்சு வலியை உருவாக்குது. யூஸ்வலி லாஸ்ட் ஃபார் எ ஷார்ட் டியூரேஷன். அப்படி இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அப்புறம் உயிர் போயிடும். ஓகேவா? உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்கன்னா காப்பாற்றிக்கலாம். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னா இதய தசை இறந்து போகிறதுக்கு பேர் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அல்லது ஹார்ட் ஃபெயிலியர். இதயத்தோட தசை இறந்து போயிடும். இன்ஃப்ராக்ஷன்னா டெத்து. ஏன்னா ஆக்சிஜன் போகலை, ஹார்ட் மசிலுக்கு ஆக்சிஜன் போகலைன்னா இதய தசை உடனடியாக இறந்து போயிடும். த ப்ரைம் டிஃபெக்ட் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் டிக்ரீஸ் இன் கார்டியக் மசில் கான்ட்ராக்டிலிட்டி. இதய தசை சுருங்க முடியாமல் செயலிழந்து போகிறதுக்கு பேர் தான் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். இதுக்கு ஒருத்தர் ஃப்ரான்ஸ் ஸ்டார்லிங்னு ஒருத்தர் விதி சொன்னாலே அந்த விதியை வச்சு சொல்லுவாங்க. ஷிஃப்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் வித் ரைட் such given by end diastolic volume failing to the heart pumps and smaller strokes volume is normal healthy heart. இதையும் பம்ப் பண்ணி வெளியே ரத்தத்தை தள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ரான்ஸ் ஸ்டார்லிங் கர்வ்னு ஒன்று இருக்குது, அது டவுன்வர்ட்ஸில் இறங்கிடுச்சுன்னா, ரைட் சைடு நோக்கி டவுனில் இறங்கிடுச்சுன்னா எண்ட் டயஸ்டோலிக் பிரச்சனை வருது, இதையும் துடிக்க முடியலன்னு அர்த்தம். Even the blood supply of the heart muscles or myocardium is remarkably reduced. ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வெசல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். லீட்ஸ் டு தி டெத் ஆஃப் மசில்ஸ் ஃபைபர்ஸ். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதுனால இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து போய்ட்டு. தீஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் ஹார்ட் அட்டாக். இதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக் தான். ஓகேவா? ஆர் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். மயோகார்டியல்னா இதய தசை இறந்து போகுது. த பிளட் கிளாட் ஆர் த்ரோம்போசிஸ். பிளட் கிளாட்டும் வந்து அடைக்கலாம், அதுவும் அடைக்கலாம். பிளாக்ஸ் டு தி பிளட் சப்ளை அண்ட் ஹார்ட் வீக்னஸ் ஆஃப் தி மசில்ஸ் ஃபைபர்ஸ். பிளட் இந்த த்ரோம்போசிஸுங்கிற ரத்த கட்டியை வந்து அடைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டு போகாமல் தடுத்து நிறுத்திது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ். இதுக்கு இன்னொரு பேர் இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் டியூ டு லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை டு தி ஹார்ட் மசில்ஸ். ஏன்னா ஹார்ட் மசிலுக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லை, அதனால தான் இந்த பிரச்சனை வருது. இட் இஸ் பெர்சிஸ்ட் டு லீட்ஸ் டு செஸ்ட் பெயின் ஆர் ஆன்ஜினா. இது நேரடியாக எங்கே கொண்டு போய் நிறுத்தும், நெஞ்சு வலியில் போய் நிறுத்தும். ப்ரொலாங்க்ட் என்ஜினா லீட் டு தி டெத் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ் அண்ட் ரிசல்ட்டிங் ஹார்ட் ஃபெயிலியர். உடனே பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வச்சு கூப்பிட்டு போகணும். சரி ரைட்டு கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு விட்டிங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியராக ஆளை முடிச்சிடும். ஃபிக்ஸ் வரும், சரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் வரும். ஃபிக்ஸ் வந்த உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சரியாக எடுத்துடணும். பிளாக் உள்ளே இருக்கும், அந்த பிளாக் வெளியே எடுத்துடணும். அப்படி எடுத்திங்கன்னா தான் காப்பாற்ற முடியும். ஒரு சில பேர்த்துக்கு ஃபிக்ஸ் வரும், ஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். அப்படி விடக்கூடாது. ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா உடம்புக்குள்ளே ரத்தக்கட்டி உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, அந்த ஃபிக்ஸ் வந்துருச்சுனாவே உடம்புக்குள்ளே ரத்தக்கட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஃபிக்ஸு சரியாயிருச்சுன்னா அந்த ரத்தக்கட்டி ஹார்ட்டுக்குள்ளே இல்லை, ஆனால் வெளியில் சுற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது எப்போ வேணாலும் ஹார்ட்டில் அடைக்கலாம், மூளையில் அடைக்கலாம், எப்போ வேணாலும் அடைக்கலாம். அது அடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நாம் என்ன நினச்சிக்குவோம், ஃபிக்ஸே சரியாயிடுச்சு, சரியாயிட்டார் அப்படின்னு நினச்சிக்குவோம். அதுதான் தப்பு. சரியாயிட்டார் அப்படின்னா அடைப்பு கிளியர் ஆயிடுச்சு, ஆனால் அது பிளட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்காது. எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அடைக்கலாம். அடுத்த டைம் வர்றப்போ அடைச்சதுன்னா அவுட்டு. சரியா?
அந்த மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரீயூட்டமாய்டு ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து கிருமினால் வர்றது. இது வந்துச்சுன்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அழிஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நம்முடைய ஹார்ட் வால்வ் இருக்கு இல்லையா, ட்ரைகப்சிட் வால்வ், பைகப்சிட் வால்வ், செமிலோனார் வால்வ், அந்த வால்வை போய் பாதித்து அந்த வால்வை அழிச்சிரும். அதுக்கு பேர் தான் ரீயூட்டமாய்டு ஹார்ட் டிசீஸ். அதுக்கு பேர் என்ன? ரீயூட்டமாய்டு ஹார்ட் டிசீஸ். ருமாட்டிக் ஃபீவர் இஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோன்னா தானே, இம்யூன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளே அழிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். which occurs 2 to 4 weeks after the throat infection, usually streptococcal infection. ஸ்ட்ரெப்டோகாக்கல் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா வந்து தொண்டையில் ஒரு 2 to 4 வாரத்துக்கு இருக்கும். அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட்டுக்கு போயிடும், ஹார்ட்டோட மசிலில் போய் அழிக்கும். The antibodies developed to combat the infection cause damage to the heart. இதுக்கு எதிராக ஆன்டிபாடி நம்ம உடம்புல உற்பத்தியாக அந்த ஹார்ட்டோட வால்வை போய் பாதிச்சிடும். Effects include fibrous nodes on the mitral valve, fibrosis on the connective tissue, and accumulation of fluid on the pericardial cavity. ஹார்ட்டோட ட்ரைகாப்சிட் வால்வ், பைகாப்சிட் வால்வில் நார் போன்ற பொருள் உற்பத்தி ஆயிரும், ப்ளஸ் அதுக்குள்ளே போய் நீர் கோத்துக்கும். இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ரியூமட்டாய்டு ஹார்ட் டிசீஸ். இதுக்கு அடுத்தது கார்டியோ பல்மனரி ரீசூசிட்டேஷன். சரியா, இதுதாங்க எல்லா படத்துலையும் இதுதாங்க ஹார்ட் சீனு. கார்டியோ பல்மனரி ரீசூசிட்டேஷன். சரியா, ஒருத்தர் வந்து தண்ணியில் விழுந்துருவாங்கன்னு, ஹீரோயின் விழுந்துட்டாங்கன்னு வாயோட வாய் வச்சு சுவாசம் கொடுத்து காப்பாற்றுவாங்க இல்லையா, அதுதாங்க இது. சரிங்களா, அதுக்கு பேர் கார்டியோ பல்மனரி ரீசூசிட்டேஷன். ஓகேங்களா, எல்லா தமிழ் படத்துலையும் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இதை நம்ம சொல்லவே தேவையில்லை. In 1956 ஜேம்ஸ் எல்லாம் அண்ட் பீட்டர் சாஃபர் அப்படிங்கிறவங்க இது கண்டுபிடிச்சாங்க. சரியா, ஏன்னா அவங்களோட ஹார்ட்டு செயலிழந்திருக்கும், அவங்களோட லங்ஸு செயலிழந்திருக்கும். அதனால் நம்ம வாயோட வாய் வச்சு அவங்களோட மூச்சை உள்ளே இழுத்து நம்ம விடுவோம். சரியா, அவங்களுக்கு மூச்சு கொடுப்போம், மூச்சு கொடுத்து செயல்பட வைப்போம். சரியா, அப்படி இருக்கப்போ அவங்க நெஞ்சுக்குள்ளே அழுத்தணும், ப்ளஸ் எலக்ட்ரிக் ஷாக் கூட கொடுக்கலாம். சரியா, எலக்ட்ரிக் ஷாக் தேவைப்பட்டால் கொடுக்கணும். நம்ம வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுத்தும் இதயம் துடிக்கலை, லங்ஸ் வேலை செய்யலை அப்படின்னா நம்ம உடனே எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கலாம். சரி, அந்த சிவாஜி படத்தில் பார்த்துருப்பீங்களா, அந்த ரஜினிக்கு தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கலாம். தேர் த ஃபஸ்ட் யூஸ் மவுத் டு மவுத் ரீசூசிட்டேஷன். வாயோட வாய் வச்சு அவங்க, அதாவது ஹார்ட் சூசைட் நிலைமையில் இருக்கும், அதை வந்து ரீசூசைட் நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும். கார்டியோ பல்மனரி ரீசூசிட்டேஷன் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் தட் டன் பை அட் த டைம் ஆஃப் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ். ஒருத்தர் சீரியஸான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம இங்கே அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். சச்சஸ் when the person breathe through heart beat has stopped abruptly in the case of drawing. அவங்க இதையுமே துடிக்காமல் அப்படியே சடனாக நிற்கிது அப்படிங்கிற ஸ்டேஜில் தி எலக்ட்ரிக் ஷாக் ஆர் ஹார்ட் அட்டாக். எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கலாம் அல்லது ஹார்ட் அட்டாக் கொடுக்கும். ஹார்ட்டை போட்டு நெஞ்சுக்குள்ளே பிரச்சனை. கார்டியோ பல்மனரி ரீசூசிட்டேஷன் இன்க்ளூட்ஸ் ரீசெக்யூர் பிரீத். மூச்சு நம்ம கொடுக்கணும், விச் இஸ் அச்சீவ்டு பை தி மவுத் டு மவுத் பிரீத்திங். வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்கணும். டெலிவர் த ஆக்சிஜன் டு தி விக்டம் லங்ஸ் பை எக்ஸ்டர்னல் செஸ்ட் கம்ப்ரஷன். மேலே செஸ்ட்டு மேலே வச்சு அமுத்தணும். விச் ஹெல்ப்ஸ் டு சர்க்குலேட் பிளட் டு தி விட்டல் ஆர்கன்ஸ். நெஞ்சு வச்சு அழுத்திட்டு வாயோட வாய் வச்சு மூச்சு உள்ளே கொடுக்கணும். CPR must be performed with 4 to 6 minutes after the cessation of breath prevent the brain damage death. ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே விழுந்து 4 to 6 நிமிஷத்துக்குள்ளே நீ கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா நீ செத்து போயிடுவான். சரியா, 4 to 6 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இப்படி பண்ணிடணும். சிசேஷன் ஒர்க் ஆகலைன்னா. சரியா, அப்படி விட்டுட்டிங்கன்னா அவங்க டெத்து தான். எலாங் வித் கார்டியோ பல்மனரி ரீசூசிட்டேஷன் டீஃபில்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ டன். டீஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறது. சரியா, டீஃபில்ட்ரேஷன் இஸ் எ மீன்ஸ் ப்ரீஃப் எலக்ட்ரிக் ஷாக் கிவன் டு தி ஹார்ட் ரெக்கவர் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட். டீஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து ஹார்ட்டை செயல்பட வைக்கிறதுக்கு பேர் டீஃபில்ட்ரேஷன். ஓகேங்களா, இதுக்கடுத்து இது 3 டூயின்னு இருக்குது, பார்க்கலாம். வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா மசில்ஸ் டைலேட் டு தி வால்ஸ் ப்ரிவென்ட் தி பேக் ஃப்ளோ ஆஃப் தி பிளட். வெயின்ஸ் இஸ் லாஸ்ட் தி எலக்ட்ரிசிட்டி பிகம்ஸ் கன்செப்ட். ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்லாம் டேமேஜ் ஆகி பஞ்சரான டியூப் மாதிரி அங்கங்கே புடச்சிக்கிச்சுன்னா அது பேர் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் எ காமன் சைட் ஃபார் லெக்ஸ், ரெக்டல் ஏனல் ரீஜன்ஸ், ஹீமோராய்ட்ஸ் அண்ட் தி ஈசோஃபேகஸ் அண்ட் ஸ்பெர்மிகாய்ட்ஸ். இது எங்கே வேணாலும் நடக்கலாம். ரெக்டத்தில் இருந்தால் அதுக்கு பேர் ஹீமோசைல், அதான் இந்த பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ரெக்டல் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் இது நடைபெறும். டேமேஜ் இருந்தால் நடைபெறும். எம்போலிசம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ரத்த கட்டி. இட் இஸ் அப்சர்ப்ஷன் ஆஃப் தி பிளட் வெசல் பை தி அப்நார்மல் மாஸ் ஆஃப் மெட்டீரியல் சச் அஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் தி பிளட் கிளாட். ரத்த கட்டி உள்ளே போய் அடைச்சிக்கிச்சுன்னா அது பேர் எம்போலிசம். போன் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் தி ஏர் பபுள்ஸ். எம்போலஸ் மே பி லார்ஜ் டு தி லங்ஸ், கரோனரி ஆர்டரி, லிவர் அண்ட் லீட்ஸ் டு டெத். இது கரோனரி ஆர்டரி லங்ஸில் லிவரில் இருந்துச்சுன்னா அது ஒன்றே சாகடிச்சிடும் நம்ம. ஆனியூரிசம் அப்படின்னா பிளட் வெசல் டேமேஜ் ஆகி டியூப்பு வீங்கின மாதிரி பெருசாக வீங்கிக்கிச்சுன்னா, டியூப்பு புடைக்கிற மாதிரி காற்று புடைச்சிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் ஆனியூரிசம். த வீக்கெண்ட் ரீஜன் ஆஃப் தி வால் ஆஃப் தி ஆர்டரிஸ் வெயின்ஸ் பல்ஜஸ்னா பலூன் மாதிரி, ஃப்ரம் பலூன் லைக் சாக், பலூன் மாதிரி வீங்கிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் ஆனியூரிசம். த அன்ரப்சர்ட் ஆனியூரிசம் மே பி எக்ஸட் ப்ரெஷர் டு தி அட்ஜசன்ட் டிஷ்யூஸ் மே பி பர்ஸ்ட் அண்ட் காஸ்ட் டு தி மாஸ் ஹெமரேஜ். ஒரு சில நேரத்தில் இதை வெடித்து மிகப்பெரிய ரத்த கட்டியை உருவாக்கி விடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாருங்கள், ஹார்ட் மசில் எப்படி இருக்குது, இதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா.